எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொளியின் உரிமையாளராக என் குருவின் திருவடியில் வணங்கி இந்த காணொளி டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் சபையில் ஒரு பட்டிமன்றம். இந்த டாப்பிக்கே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி இது. நாட்டின் மக்களின் மேன்மைக்காக நலன் கருதி வெளிப்படுற ஒரு காணொளி இது. இதன் நோக்கம் மக்கள் நலன் மேன்மை அடையணும், மக்கள் கலாச்சாரம், மக்களிடம் பல்வேறு நிலைப்பாடு நல்லதாக அமையணுன்றது தான் இந்த காணொளியின் நோக்கம். இந்த பட்டிமன்றத்தில் சோஷியல் மீடியா இன்றைய காலகட்டத்தின் நிலைப்பாடு நல்லதா கெட்டதா? இப்போ நல்லதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு இல்லை, பல்வேறு இன்னல்கள் துன்பங்களுக்கு ஆளாகுது இந்த சோஷியல் மீடியானால் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு விவாதம் முன்வைக்குது. ஃபஸ்ட்டு வாய்ப்பு இந்த சோஷியல் மீடியானால் நல்லதே மக்கள் பயன்படுறாங்க, மக்கள் நலனுக்காக மட்டும் இந்த சோஷியல் மீடியா உபயோகமாக இருக்குது, பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு விவாதம். சோஷியல் மீடியா நல்லதுன்னு விவாதம் செய்கிறவர் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இந்த சோஷியல் மீடியானால் அவர் மக்கள் அடைகிற பயன்கள்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. ஒரு வரிசையை எண் மூலமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அறிவு மேன்மை. ஒரு சோஷியல் மீடியாவில் ஈஸி ஆக்சசபிலிட்டி, ஒரு நாலேஜை பற்றி டிஃபிஷியன்சி இருக்கும்போது, ஒரு பற்றாக்குறை இருக்கும்போது, ஒரு சப்ஜெக்டை பற்றி எனக்கு சரியான முறையில் அறிவு குறைபாடு புலன்கள்னால எனக்கு ஏற்படுது அப்படின்னா, அந்த புலன்கள் மூலமாகவே எந்த ஒரு ஹை கான்ஃபிகரேஷன் லெவல் போகாமல், அதாவது எளிதாக ஒரு யூடியூப்பில் அந்த நாலேஜை கொள்ளக்கூடிய எளிமையான முறையாக இருக்குது இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கருத்தை சொல்கிறார். ரெண்டாவதா, இது ஒவ்வொரு விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஐடியா, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி ஐடியாவாக இந்த சோஷியல் மீடியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையான வருமானம் பண்ணக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும், ஒரு பலவித விஷயங்கள் ஒரு கருவியாக, ஒரு அமைப்பாக இந்த சோஷியல் மீடியா அமையுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு பிராண்டிங் அண்ட் குட்வில் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு சேனலாக இந்த சோஷியல் மீடியா அமையுது. அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு ஒரு விஷயமாக இந்த சோஷியல் மீடியானால் இவ்வளோ பெனிஃபிட்ஸு மக்கள் அடையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயம் இருக்குது. இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு இந்த சோஷியல் மீடியா, இந்த மக்கள் சபையில் பட்டிமன்றம் அப்படின்ற விஷயம் டாபிக் பை டாபிக் இஸ் கீப் ஆன் போயிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு பார்ட்டாக, இது பார்ட் 1ன்றதுனால இதோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லது சார்ந்த விஷயங்களில் விவாதங்கள் போயிட்டு இருக்கு. மக்கள் விழிப்புணர்வு நிலையோட இதை கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அவர் இது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக, அதாவது எல்லாருக்குமே தேர் இஸ் நோ ஏஜ் ஃபேக்டர்ஸ் ஹியர். ஒரு சின்ன வயசு பையன்லேருந்து பெரிய வயசு பையன் வரைக்கும் இது ஒரு பொழுதுபோக்கு, அனைத்து விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு. சினிமா, மால், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த சோஷியல் மீடியா அமையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாலேஜுக்கு இது ஒரு மகா யூனிவர்சிட்டியாக அமையுது அப்படின்னு விவாதங்களை பயன்களை சொல்லிக்கிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பல்வேறு ஒரு விஷயத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தகவல் தொடர்பு செயல் இது ரொம்ப குயிக் ப்ராசஸாக இருக்குது. இந்த சோஷியல் மீடியா மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதை போய் ஒரு மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய விஷயங்கள் அந்த டைம் ஃபேக்டர்ஸ், டைம் ஃப்ரேம், டைம் ஸ்கோப் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அது போய் மக்கள்கிட்ட ஈஸியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பிஸ்னஸ், பல்வேறு நபர்கள் இதனால் பணம், தன்னோட பொருளாதார மேன்மை அடையக்கூடிய ஒரு சேனலாக, ஒரு வழிநிலையை ஏற்படுத்தக்கூடிய கருவியாக இது அமையுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் பல்வேறு புலன்களால் அறிவு மேன்மை பெறுவதற்கு உண்டான நிலையும் இந்த சோஷியல் மீடியா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவாதங்கள்லாம் சோஷியல் மீடியானால்
மக்கள் அடையும் பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட விவாதத்தை மக்கள் சபையில் பட்டிமன்ற தலைவர்கிட்ட வைக்கிறாங்க. அடுத்தது இந்த சோஷியல் மீடியா தவறான விஷயத்தை தான் கொடுக்குதுன்ற ஒரு வாதத்தை விவாதம் பண்ணுறதுக்காக இன்னொரு தரப்பு வந்து ரெடியாக வந்து குறுக்கிடுது. அப்போ மக்கள் சபையில் தலைவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் இதை வந்து தொடரலாம், உங்களோட விவாதத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லி அந்த சோஷியல் மீடியா சரியான முறையில் இல்லைன்றத இவர் வரிசைப்படுத்தி ஒவ்வொரு விஷயங்களா சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. வந்து இந்த சோஷியல் மீடியானால மக்கள்கிட்ட வந்து கலாச்சார சீர்கேடு அதிகமாயிட்டே வருது. ஒரு தர கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு கணவன் மனைவி இல்லை ஒரு விஷயங்களில் வாழக்கூடிய ஒரு சில காட்சிகளோ ஒரு சில விவரங்களோ ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சபை பட்டிமன்றத்தில் இவர் விவாதம் வைக்கிறார். இந்த மக்கள் மனசில் ஒழுக்கம் இல்லாத சீர்கேடு செய்யக்கூடிய பல்வேறு செயல்கள்லாம் வந்து யூடியூப்னால தூண்டப்படுது. உணர்வுகளை காம உணர்வுகளை தூண்டப்படுது. ஒரு தவறான முறைக்கு வாழ்வியல் முறைக்கு இது ஒரு தூண்டுதலாக அமையுது. எண்ணங்களை கெடுக்கக்கூடிய ஒரு வழியாக இந்த சோஷியல் மீடியா அமையுது அப்படின்னு சொல்லி அவர் விவாதத்தை தொடர்ந்துட்டு இருக்கார். மக்கள் சபையில் இருக்கிற தலைவர் அடுத்தது அவர் தன்னோட வரிசை நிலையிலிருந்து அடுத்தடுத்த நிலையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குழந்தைகள் வந்து எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு நிலையாக வந்து இந்த சோஷியல் மீடியா அமையுது. ஒரு தரமான நிலை குறைந்த எண்ணங்களை ஊக்குவிக்கிற நிலையில் குழந்தைங்களோட படிப்பு கெடுக்கிற, ஒழுக்கத்தை கெடுக்கிற, எண்ணங்களை கெடுக்கிற, அறிவை கெடுக்கிற அனைத்து காட்சிகளும் இந்த சோஷியல் மீடியா வந்து அமையுது அப்படின்னு வரிசைப்படுத்துகிறார். அடுத்த விவாதத்தை தொடர்ந்துட்டு இருக்காரு. இதனால் ஒவ்வொரு ஃபேமிலியும் இந்த கலாச்சார சீர்கேடுனால ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் வந்து தேவையில்லாத விவாதங்களுக்கு உட்படுறாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாகுது. தேவையில்லாத சிந்தனைகள் ஆட்கொள்கிற நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு விவாதத்தை தொடர்ந்துட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் இந்த வந்து சோஷியல் மீடியானால பொய்யான தகவல்னால பல்வேறு மக்கள் வந்து பாதிப்பு நிலைக்கு ஆளாகிறாங்க. அது ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் ஒவ்வொரு பணத்தின் ஏமாற்று நிலைக்கு இது ஒரு காரணமாக அமையுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆவேசத்தோட அந்த விவாதங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கார். அடுத்தது சமுதாய நலன் வந்து இதனால் வந்து குறைய வாய்ப்படையுது. சமுதாயத்தின் நலன் கெடுது, சமுதாயத்தின் பார்வை திசை திருப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தன் விவாதத்தை ஆவேசத்தோட ஆக்ரோஷத்தோட தொடர்ந்துக்கிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள்கிட்ட வந்து மனமாற்றம் தன்னோட நேரத்தை வந்து தேவையில்லாமல் விரயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர் இஸ் நோ ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர்ஸ். அன்ப்ரொடக்டிவாக தன் நேரத்தை வந்து நாட்டின் வளர்ச்சிக்கோ பொருளாதாரத்துக்கு இது ஒரு காரணமாக அமையுதுன்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். அதுக்கப்புறம் வந்து ராங் அட்வர்டைஸ்மெண்ட், இதனால் வந்து மக்கள் வந்து திசை திருப்பப்படுறாங்க, ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டிங்கோ லேபிளில் இருக்கும்போது ஒரு சரியான ஒரு உள் கொள்கைகள் சரியான நிலையில் இல்லாததுனால அவரோட பிராண்டிங் லேபிள் எல்லாமே வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலையும் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை மெய்ப்பொருளை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு சுதந்திர தன்மை, அதாவது உண்மையை சொன்னால் அது பலவித தரப்பினர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலை ஏற்படுதுன்றத வச்சுக்கிட்டு அந்த உண்மை பேசக்கூடிய சுதந்திரத்தன்மை இல்லைன்ற ஒரு நிலையும் இதில் ஏற்படுது அப்படின்னு சொல்லி தன் விவாதத்தை அமைதியாக நிதானமாக மக்கள் சபை முன்னாடி
பட்டிமன்றத்தில் மக்கள் பார்த்துட்டு இருக்கிற நிலையில் இதை அவங்களோட திருவடிகளில் மலர் பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. இந்த விவாதங்கள் இதோட நல்லது, சோஷியல் மீடியானால நல்லது கெட்டதுன்னு நம்ம இவ்வளோ விவாதங்களோட வேறுபாடை பார்த்தோம். இதுக்கு தீர்ப்பு எப்போ கிடைக்கும், இதுக்கு நியாயம் எப்போ கிடைக்கும், இதுக்கு தர்மம் எப்போ நிலைக்கும், இந்த கலாச்சார மேன்மை நிலைக்கு ஒரு காலம் எப்போ பிறக்கும், சபையில் பட்டிமன்றத்தில் நியாயத்தை எதிர்பார்க்கும் காலம் எது அப்படின்னு சொல்லி, இந்த காலம் எப்போ வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இந்த காணொளியை மக்களின் நலனுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த காணொளியை உங்களுக்காக சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம்.